பரிசுத்தவான்களின் பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்குகிறது. பின்பு நான் வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்புவதைக் கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல 2 கொம்புகள் கொண்டிருந்தது. ஆனால் வலு சர்ப்பத்தைப் போல பேசினது. அது முதல் மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து மரணக்காயம் ஆறி சொஸ்தமான அந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அது பெரிய அற்புதங்களை செய்தது. மனிதர்களின் முன்னிலையில் வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணினது. அந்த அற்புதங்களை செய்யும் அதிகாரத்தினால் பூமியின் குடிகளை அது மோசம் போக்கி பட்டயத்தினால் காயப்பட்டும் உயிரோடு இருந்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் செய்யும்படி அவர்களிடம் சொன்னது. அந்த மிருகத்தின் சொரூபம் பேசக்கூடியதாகவும் அந்த சொரூபத்தை வணங்காதவர்களை கொலை செய்யக்கூடியதாகவும் இருக்கும்படி அதற்கு ஆவி கொடுக்கப்பட்டது. மேலும் சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் தரித்திரரும் சுயாதீனரும் அடிமைகளும் எல்லாரும் தங்கள் வலது கைகளிலாவது அல்லது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படி செய்தது. அந்த மிருகத்தின் முத்திரையையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளாதவர்களால் வாங்கவும் விற்கவும் முடியாதபடி அது ஏற்படுத்தியது. இதிலே ஞானம் உள்ளது. புத்தியுள்ளவன் அந்த மிருகத்தின் இலக்கத்தை கணக்கு பார்க்கட்டும். அது மனிதனுடைய இலக்கம். அதன் இலக்கம் 666.